கட்டி போட்டால் குட்டி போடும், வெட்டி போட்டாலும் குட்டி போடும். அது யார் அப்படின்னா அதுதான் ரணகல்லி. இந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி தூர போட்டாலும் அதிலிருந்தும் இலைகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். சும்மா ஒரு இலைகள் மூலயமாவே நம்ம பல செடிகளை உருவாக்கலாம். நான் வந்து ஒரு 2 இலைகள் அதில் ஒரு இலையை வச்சு தான் இந்த 4-5 செடிகளை உருவாக்கினேன். இலைகளோட சைடு பகுதியில் அப்படியே குட்டி குட்டியாக வந்து செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் இதை வந்து நூலில் கட்டி அப்படியே தொங்க விடுவாங்க. அப்படி இருந்தாலும் வளர்ந்து வந்துடும். மண்ணில் தூக்கி தூர போட்டாலும் அப்படியே வளர்ந்து வந்துடும். அதனால தான் இதை கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன மருத்துவ பயன்கள் அப்படின்னா, இது வந்து ஸ்டோன் பிரச்சனைக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறக்கு அப்படின்றக்காக தான் இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பெரிய இலைகள், இது கொஞ்சம் சின்ன இலைகள். பெரிய இலைகளாக இருந்தால் ஒரு இலையை போட்டு மிக்சியில் அடித்து அப்படியே ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம் காலையில் எம்டி ஸ்டமக்கில். இதுவே வந்து இந்த இலைகளாக இருந்தால் 2 இலைகள் போட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வரலாம். ஸ்டோன் பிரச்சனைக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லார் வீட்லேயும் வளர்க்கக்கூடியது, ஈஸியாக வளர்க்கலாம்.